வணக்கம். இன்னைக்கு நாம திரு சுமந்திரன் அவரோட சில லேட்டஸ்ட் கருத்துக்கள் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஆமா. முக்கியமா ஒரு 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு அரசாங்கத்தோட காணி சுவீகரிப்பு முயற்சிக்கு எதிரா ஒரு பெரிய போராட்டம்னு சொல்லியிருக்காரு. ம். ஆமா. அப்புறம் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைக்கிறதுல என்ன சொல்றது, சில பேச்சுவார்த்தைகள், சிக்கல்கள் போல. சரி. மூணாவதா ஜனாதிபதி அனுருகுமார திசநாயகா அவரோட சில பேச்சுக்கள் பத்தி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. மே 28 ஒரு முக்கியமான தேதியாவும் சொல்றாங்க. சரி, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் விரிவாக பாப்போமா? ஆமா. இது 3மே ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆனதுதான். முதல்ல அந்த காணி பிரச்சனை. இது வெறும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. மக்களோட வாழ்வாதாரம், அப்புறம் அவங்களோட இன அடையாளம் சம்பந்தப்பட்டதுன்னு சுமந்திரன் சொல்றார். ஓ, வாழ்வாதாரம் அடையாளம் ரெண்டுமே வா? ஆமா. மார்ச் 28ல வந்த ஒரு வர்த்தமானி அறிவிப்பு, அதாவது ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன். அது பிரிட்டிஷ் காலனி சட்டத்தை வச்சு நிலத்தை எடுக்கிறதுக்கு வழி செய்யுதுன்னு அவர் சொல்றாரு. அத உடனே வாபஸ் வாங்கணும்னு கேக்குறாங்க. அப்படியா? சரி, அந்த கெசட் நோட்டிபிகேஷன் மே 28க்குள்ள வாபஸ் வாங்கலன்னா ஏதோ பெரிய போராட்டம்னு சொன்னாரே. ஆமா, அதுதான். மே 29லேருந்து நாட்டையும் உலகத்தையும் உலுக்கும் அளவுக்கு பெரிய போராட்டம் நடத்துவோன்னு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காரு. அடேங்கப்பா, இது ஏதோ ஒரு கட்சி மட்டும் பண்ற போராட்டமா இல்லாம எல்லாரையும் கூப்பிடுறாரா? நிச்சயமா. அதுதான் இதுல முக்கியம். அவர் இடம்பெயர்ந்தவங்க, சுனாமில பாதிக்கப்பட்டவங்க, சில பேர்கிட்ட சரியா டாக்குமெண்ட்ஸ் இல்ல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிற கரையோர மக்களை மனசுல வச்சு. ஆமா, அவங்க நிலைமை ரொம்ப கஷ்டம். அதான், அந்த மாதிரி நேரத்துல இந்த சட்டத்தை யூஸ் பண்றது சரியில்ல, மனிதாபிமானம் இல்லைன்னு சொல்றாரு. அதனால இது கட்சி பேதம் பார்க்காம தமிழ், முஸ்லிம் கட்சிகள், சிவில் அமைப்புகள், பாதிக்கப்பட்ட மக்கள்னு எல்லாரும் ஒன்னா சேரணும்னு கூப்பிடுறார். ஓஹோ, அப்ப இது ஒரு பரந்த அடிப்படையிலான போராட்டமா மாறும்னு எதிர்பார்க்கறாரா? ஆமா, ஒரு பெரிய மக்கள் இயக்கமா கொண்டு வர பாக்குறார் போல தெரியுது. சரி, அடுத்ததா அந்த உள்ளூராட்சி மன்றங்கள் விஷயம். அங்க என்ன நடக்குது? தமிழ் முஸ்லிம் கட்சிகளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததில்ல, அதாவது அதிக சீட் யாருக்கோ அவங்க ஆட்சி அமைக்கலான்னு. ஆமா, சரியா கேட்டீங்க. பொதுவா அப்படிதான் ஒரு உடன்பாடு. பெரும்பாலான சபைகள்ல இலங்கை தமிழரசு கட்சிக்கு, அதாவது ITAKக்கு தான் அதிக சீட். சோ அவங்க நிர்வாகம் அமைக்கிற நிலைமை. முஸ்லிம் கட்சிகளோடையும் இதே மாதிரி ஒரு புரிதல் இருக்கு. ஆனா இப்ப என்ன பிரச்சனை? இப்ப ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, DTNAன்னு சொல்லுவாங்க. அதாவது சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், வேந்தன் இவங்க இருக்கிற கூட்டணி. இவங்களோட பேசினப்ப சில குறிப்பிட்ட சபைகள்ல, அதாவது மானிப்பாய், வேளனை கிழக்கு, சாவக்கச்சேளி பிரதேச சபை, மாந்தை மேற்கு, இங்கெல்லாம் தவிசாளர் பதவியை தங்களுக்கு தரணும்னு DTNA பேட்டிருக்காங்க. ஓ, அந்த பொதுவான உடன்பாட்டுல இருந்து இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஆமா, அது அந்த பொது உடன்பாட்டுக்கு கொஞ்சம் மாறா இருக்கிறதால இதை கட்சி லெவல்லையும் அந்தந்த பிரதேச மட்டத்திலையும் பேசிதான் முடிவு பண்ண முடியும்னு ITAK தரப்புல திரு சுமந்திரன் சொல்லியிருக்கார். இது வெறும் பதவி பங்கீடு மாதிரி தெரியலாம், ஆனா கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கிற உறவுல இது ஒரு முக்கியமான கட்டம்னு நினைக்கிறேன். புரியுது. சரி, இந்த 2 பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜனாதிபதி அனுரக குமார திசநாயக பத்தி என்ன விமர்சனம் வச்சிருக்காரு? JVPயோட 60வது ஆண்டு விழாவுல அவர் பேசினது தொடர்பா? ஆமா, இது 3வது முக்கியமான பாயிண்ட். உள்ளூராட்சி சபைகள்ல எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஆட்சி அமைக்க நினைச்சா பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டியை யூஸ் பண்ணி சட்டத்தையே மாத்தி அந்த சபைகளை கைப்பற்றுவோம்னு ஜனாதிபதி மிரட்டினதா சுமந்திரன் சொல்றார். என்னது, சட்டத்தையே மாத்துவோன்னு சொன்னாரா? அப்படி சொன்னதா சுமந்திரன் சொல்றார். 4-5 மாசத்துல சட்டத்தை மாத்துவோன்னு ஜனாதிபதி சொன்னதாவும் அவர் குறிப்பிடுறார். இத திரு சுமந்திரன் ஒரு அப்பட்டமான ஜனாதிபதி விரோத மிரட்டல்னு பாக்குறார். அட பாவமே. நிறைவேற்ற அதிகாரத்தை ஒழிக்க போறோம்னு சொன்ன JVP தலைவரே இப்ப அந்த அதிகாரத்தை காட்டி மிரட்டுறது சரியில்லைன்னும், ஜனாதிபதி அவரோட பழைய ஆயுத போராட்ட மனநிலையிலிருந்து வெளியே வரணும்னு சொல்றார். இது கொஞ்சம் கடுமையான விமர்சனமா இருக்கே. இன்னொன்னு சொல்றாரு. யாழ்ப்பாணத்துல 45 சீட்ல வெறும் 10 சீட்டை வச்சுக்கிட்டு பெரும்பான்மை இருக்கிற மாதிரி ஜனாதிபதி பேசுறது ஒரு பட்டதாரிக்கு கணக்கு தெரியாத மாதிரி இருக்குன்னு விமர்சிக்கிறாரு. இங்க நாம சொல்றது எல்லாமே திரு சுமந்திரன் முன் வச்ச விமர்சனங்கள். இது அவரோட பார்வைங்கிறத நீங்க கவனிக்கணும். சரி சரி, அப்போ நிலைமை ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்லலாமா? ஒரு பக்கம் நில உரிமைக்காக பெரிய போராட்டம்னு அறிவிப்பு, இன்னொரு பக்கம் உள்ளூராட்சி அதிகார பங்கீட்டுல ஒரு இழுபறி, அதோடு சேர்த்து நாட்டின் ஜனாதிபதியோட பேச்சு மேலேயே இவ்ளோ பெரிய விமர்சனம். இந்த 3ம் சேர்ந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? சரியா சொன்னீங்க. திரு சுமந்திரன் என்ன சொல்றாருன்னா, ஜனாதிபதியோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், மக்கள் கொடுத்த தீர்ப்பை மதிக்கணும்னு சொல்றாரு. அவரோட நிலைப்பாடு இதுல ரொம்ப தெளிவா தெரியுது.
ஆமா. மொத்தத்தில்னா இன்னைக்கு நாம பார்த்ததுல காணி உரிமை போராட்டம், உள்ளூராட்சி மன்றங்கள்ல இருக்கிற சவால்கள், அப்புறம் ஜனாதிபதியோட சில கருத்துக்கள் மேல திரு சுமந்திரன் வச்சிருக்கிற விமர்சனங்கள்னு ஒரு 3 முக்கியமான விஷயங்கள புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. நிலம், உள்ளூர் அதிகாரம், அப்புறம் தேசிய அரசியல் போக்குகள் இந்த மாதிரி பல தளங்கள்ல இந்த பிரச்சனைகளும் கோரிக்கைகளும் இருக்கு. இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும்? குறிப்பா அந்த மே 28, 29 தேதிகள்ல என்ன நடக்கும்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆமா. இதுல நீங்க ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம ஜனநாயக நாட்டுல இந்த மாதிரி அரசியல் அழுத்தங்கள், தலைவர்களோட சில சமயங்கள்ல வரக்கூடிய காட்டமான பேச்சுகள், இதெல்லாம் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்? அதோட நீண்ட கால தாக்கம் என்னவா இருக்கும்? அத யோசிச்சு பாருங்க.